பிரீத்தி, நம்ம ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் இருக்கு பத்தியா, அதை வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அதை வந்து கமர்ஷியலா யாருக்காகவும் சேல் பண்ண மாட்டாராம். ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து ஒரு ஞாபகமா தன்னோட திறமைக்காக விட்டுருப்பாரு. கரெக்டா சொன்னேன். பட் அவர் இறந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட பிளேல நடிச்ச 2 ஹீரோஸ், ஓகேவா, ஜான் அண்ட் ஹென்றி, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஷேக்ஸ்பியர் இறந்த பிறகு இதை கமர்ஷியலா விற்க ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அவரோட சில பிளேஸை ஓகே, நானும் கேள்விப்பட்டேன். 36 பிளே கிட்ட வித்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் ஷேக்ஸ்பியர் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் வந்து மக்கள் அவங்க விக்கல நமக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. சோ அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எந்தவித பயணங்களும் பெரிய அளவு ஏற்றமும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பயணங்கள் இருந்தாலும் இடையிடையில் செல்லக்கூடிய தெய்வ காரியத்திற்கு மனம் சந்தோஷம் ஏற்படும். குறிப்பாக தனிப்பட்ட முறையில் மேலதிகாரிகளை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் குறிப்பாக வேலை செய்வர்களோ தெரியாதவர்கள் பற்றி கூறக்கூடிய பிரச்சனைகள் பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் கவனம் அதிகமாக இருந்தாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள். புது முயற்சிகள் வெற்றிகள், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தங்கள். உத்தியோகத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு சங்கடம் கொடுத்தவர்கள் கூட நகர்ந்து செல்லக்கூடிய பிராப்தம். புது முயற்சிகள் லாபத்தையும் அனுகூலத்தையும் தருவதைப் போல் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, படிப்பு சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமே காணப்படும் குடும்பத்தில். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடிவயிற்றில் ஏதேனும் உபத்திரம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரீகள் சிறிது கவனமாக இன்றைய நாள் இருந்தால் போதும். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை என்றாலும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பத்தை சிலர் ஏற்படுத்த முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்திவிடும். அதற்காக ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு தவறான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கத்தாமல் இருப்பது நன்மை தரும் மிதனத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் குறிப்பாக இரத்த பந்த உறவுகள், இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்கள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் அவர்களுடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை தடிமனாகி தேவையில்லாத நிம்மதியை கெடுத்துவிடும். வண்டி வாகனங்களில் வித்தை வேண்டாம். இல்லை என்றால் இரத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த நீங்கள் இரத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியமான அமைப்பு, கடல் கலந்த பயணங்கள் ஏற்றங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், தொலைதூர பயணங்கள் அனுகூலங்கள், ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதனால் பலனும் அனுகூலமும் பெரிய அளவுக்கு ஏற்றம். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு முயற்சியும் வெற்றிகள் ஏற்படுவதுடன் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். திடீர் அதிர்ஷ்டத்தால் சிலர் யோக பலனை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள். செவ்வாய் சஞ்சாரம் மிக அற்புதத்தையும் பூமியால் இருந்த பிரச்சனைகள் தீர்வதுடன் திடீர் அதிர்ஷ்டத்தால் யோக பலம் காணப்படுகிறது. லாபம், உத்தியோகத்தில் மேன்மை, குறிப்பாக மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவது,
சிலர் நீண்ட நாட்களாக படிப்பில் தொடரலாம் என்று நினைத்தவர்கள் கூட தொடரக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல செய்தி. உங்களுடைய மாற்றம் குடும்பத்தில் மிகப்பெரிய ஏற்றமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் படிப்படியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்பட்டாலும் தந்தையார் வழி உறவுகளில் மிக கவனம். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம். தந்தையார் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக செல்லுமாறு கூறுவது ஏற்றம். புது முயற்சிகள் வெற்றிகள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தெரியாத நபர்களிடம் மனம் விட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய நாள் வரவுக்கு மீறிய செலவுகள். எனவே வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை. கொடுக்கல் வாங்கலில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மை. அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக யாருக்காகவும் டாம்பிகத்துக்காக செலவு செய்ய வேண்டாம். கடன் பிரச்சனையில் சிறிது கவனம் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். சுபவிரய பிராப்தங்கள் காணப்பட்டாலும் அனாவசிய பிராப்தங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு செலவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏதேனும் ஒரு குறிப்பான நல்ல விஷயம், லாபம், மனதுக்கு பிடித்த யோகம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் மேன்மை, தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது யோக பலத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. மேலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது இன்றைக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விதமான பயணங்களும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடம், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி, கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பெரிய அளவு பாதிப்பு நிவர்த்தி ஏற்பட்டு அதற்கு நீங்கள் பொறுப்பில்லை என்று மற்றவர்கள் கூறுகின்ற சமயத்தில் ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. மேலும் பயணங்கள் யோகத்தை தந்தாலும் வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய தேகாரோக்கியம், உங்கள் மீது உங்களுக்கு அடுத்த பெரியவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுடைய தேகாரோக்கியம், வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் கவனம் என்று தயவு செய்து சொல்லுங்கள். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். வங்கிகள் கடன் போன்ற விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் போய் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். படிப்படியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் காணப்பட்டாலும் முடிந்த அளவுக்கு பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளே முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதை நினைத்து எந்த வருத்தமும் பட வேண்டாம். சந்திராஷ்டமம் என்பது மாதத்துக்கு வரக்கூடிய அமைப்பு என்பதனால் அதற்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் மனதிற்கு பிடித்த விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு செல்வது எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம். சோம்பலால் தேவையில்லாத வாய்ப்புகளை இழப்பீர்கள். மற்றபடி வெளிவட்டாரமோ பயணமோ அனுகூலத்தை பெற்றுத்தரும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனமாக இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கின்ற தேக குறைபாடுகள் மீண்டும் அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இன்று ஏற்பட்டுவிடும். மற்றபடி மனதிற்கு பிடித்த விஷயங்களே நடைபெறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ஜீவிதா, ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்க பீரியட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சாங் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ஹீரோவோட மூவி ரிலீஸ் ஆனாலும் அது இருக்க பஞ்ச் டயலாக்ஸ்லாம் நோட் பண்ணி சில கேட்சியான டயலாக்ஸ்லாம் நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணுவோம், கமெண்ட் பாஸ் பண்ணுவோம்.
ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட போட்டுப்போம் வாட்ஸ்அப்ல. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஷேக்ஸ்பியர் காலத்திலே வந்து அவருக்கும் இந்த மாதிரி அவரோட போயம்ஸ் ஆகட்டும் சரி, பிளேஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்துலயுமே கேட்சியான வேர்ட்ஸ் நிறைய இருக்குமா. மேபி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கே வேர்ட் கொடுத்தவராச்சு. சோ வந்து கேட்சியா நிறைய விஷயங்கள் வந்து அவரோட பிளேஸ்ல இருக்குமா. சோ இதெல்லாம் பாக்குறவங்க எல்லாமே அப்பவே வியந்து பேசுவாங்களாம். இந்த டைலாக் நல்லா இருந்துச்சுல, இந்த லைன் நல்லா இருந்துச்சுலன்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதெல்லாம் அவர் அப்பவே பண்ணிட்டாரு. மேபி அதுல இருக்க சில வேர்ட்ஸ் கூட இப்போ சில டைரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் தான் பண்ணிருக்காரு. சோ இந்த ட்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான காரணமா கூட அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சோ ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ஷேக்ஸ்பியர் பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு ஒரு எண்ட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, மக்களோட சேர்ந்து வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிட்டு நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்கோட வரலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நானும் அதே தான் நினைக்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நிஜமா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் பிரீத்தி சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்கோட நாங்க 2 பேரும் வந்து உங்களை மீட் பண்றோம். until then bye from Jeevitha along with Preeti Suresh from the entire team of புத்தம் புது காலை. Bye bye. Thank you.